ஆர்த்தி, ஆ, தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்றேனா? இங்க பாருமா. ம், சரிதான். இதான் உனக்கு வேலையை என்னத்துக்கு? உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் ஜோடி பொருத்தம் பாருமா. ஏண்டி, அது இந்த நேரத்துக்கு தான் நீ என்னை எழுப்பி கேப்பியா? ஆ? எப்ப கேட்டா என்னம்மா? போட்டோ எப்படி இருக்கு அத சொல்லு முதல்ல. அது நான் தனியா வேற சொல்லணுமா? ம். ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு. ஏன் கண்ணி பட்டுடு போல இருக்கு. இருந்தாலும் நாங்க தனியா நின்னு பேசிட்டு இருக்கும்போது நீ எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்திருந்திருக்கலாம். இப்படி மிஸ் பண்ணிட்டியேம்மா. அதுக்கு என்ன, இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு உன் நிச்சயதார்த்தத்துக்கு. அன்னைக்கு மாப்பிள்ளைய உன் பக்கத்துல நிக்க வச்சு உன் இஷ்டம் போல எவ்வளவு போட்டோ வேணா எடுத்து தள்ளு. ஆ? நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் அதைத்தான் செய்ய போறேன். தான் புள்ள மேல இந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பிரியமா இருப்பாளான்னு எங்க அத்தை அந்த ராஜராஜேஸ்வரியே என்னை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா இல்லையான்னு பாரு. ஏன் பொண்ண பார்த்து ஆச்சரியப்படாம என்ன? சரி, நீ இப்படியே நைட்டு முழுக்க உட்கார்ந்து கனவு கண்டுகிட்டு இருக்காம நேரத்தோட வந்து படு வா. நீ போய் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் என் ஆளை சைட் அடிச்சிட்டு வரேன். ம், நீ நடத்து, நான் போய் படுக்கிறேன்டி. நான் இங்க இருக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப உதவியா இருந்தீங்க. அதான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு தோணுச்சு. கண்டிப்பா வருவீங்கல்ல? உங்களுக்காக நான் வரேன். நாளைக்கு பார்க்கலாம். ம்? வனதி, அப்பா, அப்பா, என்னம்மா மணி 12 ஆச்சு, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லப்பா, சும்மாதான். சும்மாதான்னா? இல்லப்பா, தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் அப்படியே காத்து வாங்கலான்னு. உன்னை பார்த்தா காத்து வாங்க வந்த மாதிரி தெரியலையேம்மா. ஏதோ கவலையோட இருக்க மாதிரி தெரியுது. ஆ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. இத பாருமா, நீ எதையுமே என்கிட்ட சொல்லலைனாலும் உன் மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா நீ என் பொண்ணுமா. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் தூங்காம எதுக்காக மனசு இப்படி சஞ்சலப்படுதுன்னு எனக்கு புரியுதுமா. நான் உன்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உன் நல்ல மனசுக்கு நீயா தேடி போகலைனா கூட உனக்கேத்த ஒரு வாழ்க்கைய அந்த ஆண்டவன் உனக்கு கண்டிப்பா அமைச்சு தருவாமா. அதுக்கு நடுவுல எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்து நீ கலங்காம தைரியமா இருந்தா போதுமா. உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் நினை. இப்போதைக்கு தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதம்மா. நிம்மதியா போய் தூங்குமா. ம்? ம். நான் எதை நினைச்சு இப்படி மனசுடைஞ்சு போயிருக்கேன்னு தெரியாம அப்பா ஏதேதோ சொல்லிட்டு போறாரு. யாருக்கும் சொல்லாம என் மனசுக்குள்ளேயே நான் பூட்டி வச்சிருக்கிற விஷயம்லாம் எனக்கே புதிரா இருக்கிறப்போ அப்பாக்கு மட்டும் அது எப்படி புரியும்? டேய், என்னடா 8 o'clockலாம் எங்கேயோ அவசரமா கிளம்புற மாதிரி இருக்கு? என்ன விஷயம்?
ஒரு சின்ன கமிட்மெண்ட்ண்ணே, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். சார் அது என்னன்னு கூட என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? பெருசாலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்ராட்லேருந்து வரான், அதான் அவனை ரிசீவ் பண்ணலான்னு போகிறேன். ம் ஆமாம், நீ என்ன ஆஃபீஸ் கிளம்பல? இல்லடா, அம்மா இன்னைக்கு ஊர்ல இருந்து வராங்கல்ல, அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது, அம்மா வராங்களா? அப்ப நான் அதுக்குள்ளே கிளம்பல. சம்திங் ராங். அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. அப்படி எங்க போற நீ? உண்மையை சொல்லு. அண்ணே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அம்மா வந்துட்டாங்கன்னா காலையிலேயே ஊர் சுத்த கிளம்பிட்டியான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்கண்ணே. ஓ, அதான் அவங்க வரத்துக்குள்ள எஸ் ஆயிலாமேன்னு பார்க்குறேன். சரி, நான் வரேன். ஜீவா, நீ இன்னைக்கு போன மாதிரி தான் ஜீவா. அம்மா வாங்கம்மா, ஏர்லி மார்னிங்கே வரதா சொல்லியிருந்தீங்க. ஃப்ளைட் எதுவும் டிலே ஆயிடுச்சா என்ன? ஆமா கார்த்திக், போதா குறைக்கு சிட்டிக்குள்ள டிராஃபிக் வேற, அதான் வரதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கூட லேட்டாவே வந்திருக்கலாம். என்ன கார்த்திக், இன்னும் ஆஃபீஸ் கிளம்பல? ஆ, ஆ, 2-3 நாளாக உங்களை பார்க்கல இல்லைம்மா, அதான் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு இருந்தேன். அதான் வெயிட் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர்நூன் மேலே ஆஃபீஸ் வரதா இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே குட். கேட்க மறந்துட்டேன், உன் கோயம்புத்தூர் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? கோயம்புத்தூரா? ஆ, ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு போனியே. என்னடா, கோயம்புத்தூர். நானும் ஜீவாவும் தான் போயிட்டு வந்தோம் இல்லடா. ஆமா ஆமா, மறக்கக்கூடிய ட்ரிப்பா அது.